ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டு தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே இந்த சப்பாத்தி கட்டையை வந்து பார்த்திங்கன்னா கப்போர்டு, ஷெல்ஃபு அது மாதிரி தான் வந்து வைப்போம். அதை ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டே வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ரெகுலராக வந்து வர கார்ட்போர்டுக்குள்ளே தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ, 2 ஃபிஷ்ஷஸ்ஸு, அந்த 2 ஸ்க்ரூ வந்து ஹைட் பண்ணி இருக்கிற மாதிரி 2 ஹோல்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இப்போ கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தலாம். இதை நாங்கள் வால் மவுண்ட் பண்ணல, ஏன் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த சப்பாத்தி கட்டையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி கட்டையோட 3 ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமில் வந்து தடுக்கிறதுனால கீழே வரைக்கும் வந்து அது போக முடியல. அதனால அந்த உருட்டுற கட்டையை மேலே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தடுக்குது. இதுதான் இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டோட மிகப்பெரிய பிரச்சனையே கூட. இப்போ இந்த சப்பாத்தி கட்டையை வந்து மெஷர் பண்ணி பார்த்துலாம். 10 இன்ச்சஸ் வந்து வருது. இந்த 10 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டுக்கு வந்து சூட்டபுளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பார்த்தா அந்த உட்டன் சப்பாத்தி கட்டையோட 3 ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அந்த ஸ்டாண்டு இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அப்போ இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச்சு சப்பாத்தி கட்டைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் பிளைனாக இருக்கணும். ஸ்டாண்டெலாம் அதில் எதுவுமே வரக்கூடாது. மார்பிள் டைப்பு, இது மாதிரி உட்டனு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக வச்சுக்க நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ ஓவராலாக இந்த சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டு வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் வாங்கலாம். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வச்சுங்கிற சப்பாத்தி கட்டை ஸ்டாண்ட் இல்லாமல் பிளைனாக இருந்தது அப்படின்னா சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 409க்கு வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சம் அதிகம் அப்படின்ற ஃபீலை தான் வந்து கொடுக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.